இன்றைய தினம் தூய்மை பணியாளர்கள் சென்னையிலே தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைய முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி செய்த பொழுது இதே தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அவர்களை சந்தித்து அவர்களோடு தேநீர் குடித்து அவர்களிடத்தில் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதை நம்பி அந்த தூய்மை பணியாளர்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார். இப்பொழுது அவர்கள் தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள் சென்னையிலே. திரு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சாங்க. நீங்க தானே நேரடியா வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொன்னீர்களே, நிறைவேற்ற 4 ஆண்டு காலம் அவருடைய மனு கொடுத்து எந்த பிரதிபலனும் இல்லாத காரணத்தினாலே அவள் போராட்டத்தில் இறங்கி 10 நாட்கள போராட்டம் நடத்தி வருகிறார்கள். போராட்டம் நடத்துகிறவர்களை இன்றைக்கு கைது செஞ்சு பல மண்டபத்தில் அடைச்சு வச்சிருக்கிறீங்க. அவள் கேட்பது என்ன? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நேரடியாக சென்று தூய்மை பணியாளர்கள் போராடுகின்ற சந்தித்து வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கேட்கின்றார். திரு ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தூய்மை பணியாளர் கேட்கின்றார். நியாயமான கேள்வி. ஆனால் ஓட்டுகளை பெறுவதற்காக அன்றைய தினம் ஸ்டாலின் இந்த வாக்குறுதி கொடுத்து விட்டார். இன்றைக்கு நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை வேற, இவர் கொடுத்த அறிவிப்பு வேற. ஆக இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரே அவர் பேசியிருக்கிறார். திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர், இரவோடு இரவு, அவருடைய பெயர் சு வெங்கடேசன் அவர்கள், எம்பி, வெளியிட்ட அறிக்கை. இரவோடு இரவாக காவல்துறை நடத்திய அப்புறப்படுத்தல் முற்றிலும் சட்டத்திற்கு புறமான மனித உரிமை மீறல். அதை கேள்வி கேட்க சென்றால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக நம்பர் பிளேட் இல்லாத காவல் வாகனத்தில் ஏற்றி சுற்றி கொண்டு அழைத்தது நாகரிகம். சமூகம் வெக்கி தலைகுனிய வேண்டிய நடவடிக்கை. அத்துமீறிய காவல்துறை மீதும் அதற்கு உத்தரவிட்டவர்கள் மீதும் உடனடி நடவடிக்கை வேண்டும். உரிமைக்காக நடக்கும் போராட்டங்களை எதிர்கொள்ள காவல்துறையை நம்புவதை போன்று அரசியல் பலவீனம் வேறு எதுவும் இல்லை. யாரு சொன்னது? திமுக கூட்டணியில் அங்கீகரிக்கின்ற கம்யூனிஸ்ட் எம்பி வெளியிட்டிருக்கார். அது மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருக்கார். அவர் என்ன சொல்றாரு? தூய்மை பணியாளர் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பதிலாக இன்றைக்கு காலை உணவு கொடுப்பதாக, வீடு கட்டி தருவதாக, காப்பீடு மூலம் இறந்தவர்களுக்கு நிதி வழங்குவதாக நீங்கள் அறிக்கை விட்டிருக்கிறீங்க. அவர்கள் கேட்பது வேறு, நீங்கள் தெரிவிப்பது வேறு. ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் தூய்மை பணியாளர் போராடுகிறார் என்று திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்போதான் கூட்டணி கட்சிக்காரருக்கு ரோசம் வருது. இத்தனை நாள் ரோசமே வரல. இப்போதான் முல்லக்கெல்லாம் ரோசம் வந்திருக்குது. இப்போதான் மக்களுடைய போராட்டம் வலுவடைந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிடப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரியான கூட்டணி கட்சி தலைவர்களும் அவ்வப்போது பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து விட்டது, அதனால் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு மாய தோற்றத்தை வெளிப்படுத்தி கொடுக்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுபான்மை மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி என்பதை பல முறை நாங்கள் சொல்லிவிட்டோம். அது எங்களுடைய தலைவர்கள் வகுத்த பாதை. இருவரும் தலைவர்கள் அப்படித்தான் நாட்டிலே ஆட்சி செய்தார்கள். அதில் வெளியில் வந்த அண்ணா திமுக என்றைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அடிமைப்பட்ட வரலாறு கிடையாது. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. நாங்கள் எப்பொழுதும்
நிலையான கொள்கையை பின்பற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுக கட்சியை பொறுத்தவரை அடிக்கடி நிறமாகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. ஆகவே சிறுபான்மை மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி. இன்னும் சில கட்சிகள் எங்களோடு இன்னும் அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்றன. எங்களுடைய கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களை வென்று தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம். நான் இதற்கு வாக்குகளை பெறுவதற்காக உங்களிடத்தில் நான் இதை தெரிவிக்கவில்லை. தவறான தகவலை நம்ப வேண்டாம் என்று அன்போடு நம்முடைய சிறுபான்மை மக்களை வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, எங்களுடைய தலைவர்கள் ஆட்சி செய்வதும் சரி, எப்பொழுதும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, இதே திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி அவதூறு பிரச்சாரத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கிற அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டை நீங்கள் உணர வேண்டும். 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி சேர்ந்துதான் போட்டியிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து போட்டியிட்டு அங்கே வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த திரு வாஜ்பாய் அவர் தலைமையிலே மத்தியிலே ஆட்சி அமைக்கப்பட்டது. அந்த மந்திரி சபையிலே திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்றங்கள் அங்க வைத்தார்கள். திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஓராண்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அந்த காலகட்டத்தில் கூட அன்றைய மத்திய அரசாங்கம் கேபினட் அந்தஸ்தில் உள்ள மந்திரியாக வைத்திருந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது ஏன்னா அதை கூட நம்ப மாட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா திரு வாஜ்பாயோட திரு கருணாநிதியும் முரசொலி மாறனும் இருந்த புகைப்படம். இவர்கள் கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்ற வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. மக்களது ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஊழல் நிறைந்த கட்சியை அகற்றப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டம். இரண்டும் ஒத்த கருத்து. அதனால் கூட்டணி அமைச்சிருக்கின்றோம். எங்களுடைய கருத்து மக்களோட திமுக ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதோட 2001ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் நடந்தது. அந்த காலகட்டத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கட்சி திமுக கட்சி. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, திமுக கட்சி நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி தலைவர்களே, இதற்கு மேலும் பேசி மூக்கை உடைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.